இந்த காபா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஹார்மோன் சேனல் சீராக இருக்கும். எதனால எல்லாம் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சீராக இருந்தாதான் நீங்க என்ன மாதிரியான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டா கூட அந்த ஹார்மோன் சுழற்சி சீராக இருக்கும். நம்ம மருந்து மாத்திரைகளே எடுத்தாலும் இந்த நரம்பு கடத்திகள் நம்ம உடல்ல சரியா செயல்படல அப்படின்னு சொன்னா அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். நான் டாக்டர் MS விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஃபார் விமென், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ஹார்மோன்களை சீர்படுத்துறதுக்கு நிறைய வகைகள் இருந்தாலும் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை சீர்படுத்தினால், நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஹார்மோன் மண்டலம் நல்லபடியாக இயங்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்பு கடத்திகள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த நரம்பு கடத்திகளில் முக்கியமானதாக சொல்லப்படக்கூடியது காமா அமினோ பியூட்டரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய காபா தான். இந்த காபா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஹார்மோன் சேனல் சீராக இருக்கும். இல்லைன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அப்போ இந்த காபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காமா அமினோ பியூட்டரிக் ஆசிட் எதனால எல்லாம் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரத்தத்தில் குறைவாக இருந்தால் நமக்கு மனப்பதட்டம் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், குடல் ஆரோக்கியம் சீராக இருக்காது, இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருக்கலாம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு கடத்திகள் தான் நம்ம ஹார்மோன் ஒவ்வொரு செல்லுடைய அங்கத்திலையும் போய் சேர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த நரம்பு கடத்திகளை நம்ம சீர்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜீரண மண்டலம் நல்லபடியாக இயங்கும், பசி நல்லபடியாக இருக்கும், நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும், இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்கு வரும், பிபி கண்ட்ரோல் ஆகும், உங்கள் குடலுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகப்படும், உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கும். ஸோ இந்த காபாவை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உணவு முறை மாற்றம், அவ்வளோதான், கூட ஒரு சின்ன வாழ்வியல் முறை மாற்றம். இந்த உணவு முறை மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ஒரு 2 கப் க்ரீன் டீ நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காபாவோட செக்ரீஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த நரம்பு கடத்தி நல்லபடியாக சுரக்கும். இதில் இருக்கக்கூடிய L-தயனைன் அப்படிங்கிற உயிர்வேதியியல் பொருள் க்ரீன் டீயில் இருக்கிறது இந்த காபாவோட செக்ரீஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி முழுமையான தானியங்கள், நம்ம ப்ரௌன் ரைஸ் ரெகுலராக சேர்த்துக்கிறது, சாமை அரிசி சாதம் ரெகுலராக எடுத்துக்கிறது, இதெல்லாம் இந்த நரம்பு கடத்திகளை சீர்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி கொட்டை வகைகள், எண்ணெய் வித்துக்கள், குறிப்பாக இந்த கருப்பு பீன்ஸ் இந்த காபாவோட செக்ரீஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. குடைமிளகாய் அடிக்கடி சேர்த்துக்கும் பொழுது இந்த காபாங்கிற அந்த நரம்பு கடத்தி சீர்படுத்தப்பட்டு ஹார்மோன்ஸோடைய பேலன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். இது கூடவே 2 வகையான விஷயங்களை நம்ம செய்யணும். ஒரு நாளைக்கு நீங்கள் அரை மணி நேரம் வாக்கிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நரம்பு கடத்தியோட சுரப்பு நம்ம உடலில் சீராகும். அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் நீங்கள் மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நரம்பு தூண்டுதல்களை சீர்படுத்தக்கூடிய இந்த நரம்பு கடத்தியான காபாவோட செக்ரீஷன் சீர்படும். இது சீராக இருந்தாதான் நீங்கள் என்ன மாதிரியான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டா கூட அந்த ஹார்மோன் சுழற்சி சீராக இருக்கும். நம்ம மருந்து மாத்திரைகளே எடுத்தாலும் இந்த நரம்பு கடத்திகள் நம்ம உடலில் சரியாக செயல்படலை அப்படின்னு சொன்னால் இந்த ஹார்மோன் அதனுடைய வேலையை முழுமையாக செய்யாது. ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு நம்மளுடைய நரம்பு மண்டலங்களுக்கும் நரம்பு கடத்திக்கும் நம்ம ஹார்மோன் மண்டலத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது,
அதை எப்படி உணவு முறை மாற்றத்தின் மூலம் நம்மளால் சீர்படுத்த முடியும், என்ன மாதிரியான பயிற்சி முறைகளை நம்ம மேற்கொண்டோன்னா இது நமக்கு சீராகும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.